அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து மிகவும் சுவையான முறையில் டேட்ஸ் அண்ட் நட்ஸ் பார் எப்படி நம்ம வீட்டிலேயே தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸில் இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் வந்து ஹெவன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதுங்க, நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இந்த தீபாவளிக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், டேட்ஸ் வந்து ஒரு 250 கிராம் வாங்கியிருக்கிறேன். இந்த டேட்ஸ் வந்து பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எப்படி ஜாம் மாதிரி வருதுன்னு. நல்ல குட் குவாலிட்டி, நல்ல சூப்பர் சாஃப்டாக இருக்கக்கூடிய டேட்ஸ் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் ட்ரையானது நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் அதோட உள்ள சீடெல்லாம் எடுத்துருங்க. சீடெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி 2 திருக்குனா போதும். ரொம்ப ஓவராக ஃபுல்லாக பேஸ்ட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அடுத்து வந்து ஒரு 30 கிராம் கசகசாவை எடுத்து மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த கசகசா வந்து டப் டப்பு அப்படின்னு வெடிச்சுது அப்படின்னா அது வந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். அதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. அடுத்து வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு இந்த பேரிச்சம்பழத்தை நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1.5 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், இது ரெடி ஆகிட்டு இதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அடுத்து வந்து திரும்பி கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பிஸ்தா பருப்பு ஒரு 30லேருந்து 40 கிராம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. நட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஜாஸ்தியாக இன்னும் நிறைய நட்ஸாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த பேரிச்சம்பழத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு தீ வந்து மிதமான சூட்டிலேயே இருக்கணுங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். நல்லா இந்த நான் ஸ்க்ரீனில் எப்படி பண்ணுறத பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். ரொம்பலாம் குக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா மட்டும் நான் இதில் போட்டிருக்கேன். மிதமான சூட்டிலேயே உங்களுக்கு வந்து தீ இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த சூட்டிலேயே நம்ம இது வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்குங்க. கொஞ்சமாக கையில் வந்து பட்டர் அப்படி இல்லைன்னா கீ போட்டுட்டு இந்த மாதிரி அந்த சூடாக அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து இதை வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், நான் எந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துருக்கேன்னு. அப்புறம் வந்து ஒரு பிளேட்டில் நம்ம கசகசா கொட்டியிருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் பிஸ்தா பருப்பையும் போட்டுட்டு அதாவது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பிஸ்தா பருப்பையும் போட்டுட்டு இந்த மாதிரி அந்த அந்த பார் இருக்குல்ல அதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துருங்க. அந்த கசகசாவும் பிஸ்தாவும் இதில் நல்லா கவர் ஆகிற மாதிரி நல்லா கவர் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் வந்து ஒரு ஃபாயில் பேப்பரில் வச்சுட்டு இது வந்து பயங்கர சூடாகவும் இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கும். ஓரளவு உங்களுக்கு வந்து பீஸ் கட் பண்ணுற அளவுக்கு வந்து வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரில் வச்சுட்டு நல்லா டைட்டாக இது பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சா போதும். இப்போ பாருங்கள், நான் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு லட்டு மாதிரி வேணும்னா நம்ம ரெடி பண்ணல அதே ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து கைட்டு லட்டு மாதிரி பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம சாப்பிட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். இந்த மாதிரி உங்களுக்கு பாராக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா செம்ம சூப்பர்பான டேட்ஸ் அண்ட் நட்ஸ் பாருங்க. இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே போதும். ரொம்பவே குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரை ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தி. அதே சமயத்தில் ரொம்ப குயிக்காக நீங்கள் வந்து ரொம்பவே குவாலிட்டியான ஒரு ரெசிப்பியை பண்ணி முடிச்சிட முடியும். இதெல்லாம் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 kg வந்து 400 ருபீஸ் 500 ருபீஸ் கிட்ட சொல்லுவாங்க. அவ்வளோதான். இப்பொழுது சுவையான டேட்ஸ் அண்ட் நட்ஸ் பார் ரெடி ஆகிட்டுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சொதப்பாது. எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக இந்த ரெசிபியை பண்ணி முடிக்க முடியும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனது அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.